தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஸோ மெயினாக சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இருக்கிற குடைச்சல் டென்ஷன், மெயினாக நான் சொல்லக்கூடியது 2 நட்சத்திரத்துக்கு பெரிய வெடிவு காலம். பூரத்துக்கும் உத்தரத்துக்கும் பெரிய வெடிவு காலமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா கேத்து இன்னையும் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும், டிசம்பர் வரைக்கும் சஞ்சாரம் செய்யும். ஸோ மக நட்சத்திரக்காரங்களுக்கு தாயாருக்கு, மூத்த பையனுக்கு, அப்பாவுக்கு, உறவினர்களுக்கு பாதிப்புகள், ரத்த பந்த உறவுகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டில் பெரியவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு முடி கொட்டும், ஓனாவே சில பேருக்கு முடி கொட்டும். சில பேருக்கு வந்து அலோபீசியான்னு சொல்லுவாங்க, தலையில் ஒரு இடத்துல மட்டும் சொட்டை விடும், பார்த்தா உள்ள பிளட் சுகர் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல்பில் வந்து இந்த அடையாக ஒயிட் கலராக ஃபார்ம் ஆகும். ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வரும். சில பேருக்கு சிறு நரம்புகள் பாதிப்பு, நான் சொல்கிறது பேக் பெயின், லோவர் பேக் பெயின், இந்த ஸ்கியாட்டிக்கா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸு, சின்ன நரம்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் வந்து கொஞ்சம் பெருமையாக டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணுமோ அதெல்லாம் ஜூனுக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு நண்பர் உதவியினால் கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், நிறைய பேருக்கு பல விஷயங்கள் எல்லாமே கடந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. ஃபேமிலியில் நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க, அவங்களுக்குலாம் மறுமணம் ஆகக்கூடிய காலகட்டம். என்னதான் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் குரு போகும்போது அஷ்டம சனிக்கு வேல்யூ கிடையாது. அஷ்டம சனிக்கு குரு பார்வை எப்படி? அஷ்டம சனி இருக்குது, படு மோசமான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு ஆள், அவனுக்கு குரு நல்ல ஆள் பக்கத்தில் இருந்தானா அவன் தப்பு பண்ண மாட்டான். அதாவது எப்படி சொல்கிறது, தப்பை தட்டி, அதாவது தப்பு செய்யாமல் தடுக்கிறவன் தான் போலீஸுங்கிற மாதிரி குரு என்ன பண்ணுறாருன்னா இப்போ சனியோடைய பேட் கேரக்டரை கட் பண்ணுறாரு. அப்போது இந்த டைம் பீரியடில் நம்ம வேறு ஸ்டேட்டுக்கு போகிறோம், இல்லை வேறு மொழி பேசக்கூடிய இடத்துக்கு போகிறோம், இல்லை வேறு ஊரில் செட்டில்மெண்ட்டு போகுது, நைட் டைம் ஜாப் இருக்குன்னா இவங்கெல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம், பணம் நல்லா சம்பாதிப்பேன். அஷ்டமம் அப்படின்னாவே எதிர்பாராத சூழல், தெரியாத சூழல், மறைபொருள், ரகசியம், இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது. இந்த டைமில் வந்து ஒரு உதவன கோர்ஸ் படிக்கணும்னா கூட இப்போ நல்லா படிக்க முடியும். அப்போ சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு பயங்கரமாக மண்டை வேலை செய்யும். நார்மலாகவே வந்து சிம்மத்துக்கு லாஸ்ட் 1 இயர் அப்படி தான், அடுத்து இந்த டிசம்பர் வரைக்கும் அப்படி. டிசம்பருக்கு அப்புறம் பிரச்சனையே கிடையாது, நோ பஞ்சாயத்து, பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி, தங்கமணி வெரி ஹாப்பிங்கிற மாதிரி சிம்மத்தை ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. நிறைய பேருக்கு லவ்வில் விழுந்து ஏமாறுவாங்க, எவனையுமே நம்ப முடியும் இந்த காலகட்டங்களில். ராசி லக்னத்தில் கேத்து வரும்போது என்னென்னா பூர்வ ஜென்மத்தோட புண்ணியங்கள் பாவங்கள் இப்போ கனெக்ட் ஆகும். போன ஜென்மத்தில் யாரோ ஒருத்தர் கூட நம்ம சேரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அவன் வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ணுவான். உங்கள் ஃபேமிலி ஆயிருந்தாலும் அந்த மாதிரி தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத உறவுகளை கட் பண்ணிக்கிறது தான் நல்லது. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய பிராப்தம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் மறுபடியும் போய் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பு, நானும் அந்த பொண்ணும் வந்து ஸ்கூலில் படித்தோம், நானும் அவனும் காலேஜில் படித்தோம், இந்த கதையே விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா கடவுள் கொடுக்குறாருன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போங்க. நிறைய பேருக்கு நான் பார்க்குறது காஷி, கயா, ராமேஸ்வரம், நான் சொல்கிறது இந்த மாதிரி இடங்கள், புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு செல்வது, முன்னோர்களுக்கான திதி சார்ந்த தர்ப்பணங்கள் கொடுக்கும்போது வலியாக இருக்கக்கூடிய உடம்பு பாதிக்கு ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகும். குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் குழந்தை ஆகும். கல்யாணமே ஆகலைன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் குழந்தை பிராப்தம் ஆகும். ஒரு பெரிய ஒரு நிலம், பெரிய ஒரு வீடு இருந்ததுன்னா அதை விற்றுட்டு, நிறைய கடன் இருந்ததுன்னா அந்த கடன் எல்லாம் பைசல் பண்ணிட்டு அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு டைமிங் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. சிம்பிள் பரிகாரம் சிம்மத்துக்கு சொல்லணும்னா மெயினாக உங்கள் பசங்களோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் குழந்தை அவங்களோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ஹெல்த்தில் மெயினாக தலை சம்மந்தப்பட்ட, ஸ்கின் சம்மந்தப்பட்ட, முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா உடனே போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சில பேருக்கு ஃபைப்ராய்டு மாதிரி க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெண்கள், அவங்களுக்கு பார்த்துக்கணும். நான் சொல்கிறது ஒரே பரிகாரம் பார்த்திங்கன்னா டிசம்பர் வரைக்கும் ராஜ கணபதி அப்படின்னு பேரில் இருக்கிற கணபதி பிடிங்க, அவருக்கு அருகம்புல் மாலையை போடுங்க. சாயந்தரம் காலையில் போடுங்க, சாயந்தரத்துக்கு அந்த 2 புல்லை பிடிச்சி வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு வாரம், அடுத்த வாரம் மறுபடியும் போய் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 போய் மறுபடியும் அருகம்புல் மாலை போடுங்க. இந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரு அருகம்புல் மாலைங்கிறது பெரிய சமாச்சாரம் கிடையாது. இல்லையா முடியல, காசு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அருகம்புல்லை கொண்டு போய் பிச்சு சுவாமிக்கு போட்டு வணங்குங்க. பிள்ளையார்பட்டியில் பல பிரச்சனைகள் ஓடின்னு இருக்குல்ல, அதெல்லாம் வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து முடிஞ்சிடும். பிள்ளையார்பட்டி வில் பி சேஃப். டெய்லியும் அந்த விநாயகருக்கு ஜாமுன்னு அபிஷேகங்கள் நடக்கும். ஒரு தரப்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அதனால் பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் பாட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை, அதாவது இது என்னென்னா ஸ்தானம் தான், கிரகத்தோட நிலைப்பாடு தான். எனக்கு சிம்மராசி வேண்டப்பட்டது, கடகமும் ரிஷமும் வேண்டப்பட்டது அப்படிலாம் இல்லை நம்ம பார்க்க முடியாது.
இப்போது சிம்மத்துக்கான ஸ்தானம் வந்து சரியில்லை. இன்னொன்று, கேது அப்படிங்கிறது வந்து ஞானத்தை கொடுப்பவர். அப்போ ஒருத்தன் அடிபட்டு அனுபவப்பட்டாதானே ஞானம் வரும். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி, நாளும் ஞானம் பிறந்துருச்சு, நாளும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஞானம் பிறக்க வேண்டிய ஒரு தருணம். இந்த ஞானத்தை, இந்த உலகத்தோட இயக்கத்தை, ஜோதிடத்தோட புரிதலை, கிரகாச்சாரத்தோட அமைப்பை கேது கொடுத்துரும். அதே மாதிரி நிறைய ஜோதிடர்களோட அறிமுகங்கள், வேண்டான்னு சொன்னாலும் ஜோதிட நூல்கள் பரிசாக வருது. அதே மாதிரி கும்பாபிஷேகங்கள், கோவில் காரியங்கள், இதுக்கு கைங்கரியம், டொனேஷன்ஸ் நிர்பந்தமாக கொடுக்க வேண்டிய நிலை. ஐயோ இவர் கேட்டு விட்டாரு, என்ன செய்கிறது? கண்டிப்பாக இந்த 6 மாதத்தில் தூக்கம் கெட்டு போய் உட்காந்துருக்கிற ராசியில் கண்டிப்பாக சிம்ம ராசி இருந்திருக்கும். சிம்ம ராசிக்காரங்க என்னை திட்டினாலும் சரி, ஏன்டா பாவி இப்படி சொல்லிட்ட உள்ளதை அப்படின்னு சொன்னாலும் சரி, இதுதான் நிஜம். கண் எரிச்சல், தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ்ஸு லெவல் படுபயங்கரமாக இருக்கும். இதுதான் சான்ஸுன்னு இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்னு கேட்டிருக்கீங்கல்ல, அந்த யூடியூப் ரூட்டர்ஸுங்கிறது இருக்கும். சார் என்ன சார் ஒரே அடிக்கிட்டே போகிறீங்க, சிம்மத்தை வந்து கீழே சாய்ச்சிருவீங்க போல இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் எதற்காகன்னா நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான். இல்லைனா இந்த உலகம் வந்து ரொம்ப நான் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும், அகங்காரம் வந்துடும். இல்லை இந்த உலகத்தை வேற யாரோ வழி நடத்துகிறாங்க, பராபவ வருஷம்னு வேற ஒரு வருஷம் இந்த தடவை வரப்போகுதாங்கிற புரிதல் சிம்மராசிக்காக நிச்சயம் இருக்கும். கணவன் மனைவி ஹெல்த்தில் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மனைவியாக இருந்தால் கணவனோட ஹெல்த்லையும், கணவனாக இருந்தால் மனைவியோட ஹெல்த்லையும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒருத்தர் பழி வாங்கணும்னு நின்னாங்கன்னா அந்த பழி வாங்கி அந்த ரிசல்ட்டுங்கிறது இந்த வருஷம் கிடைக்கும். அதே மாதிரி தீர்ப்புக்காக காத்திருக்கேன், எது கோர்ட்டு கேஸ் தீர்ப்புக்காக காத்திருக்கேன். ஒன்று நான் ஃபேவராக போகணும்னு சொல்லலை, அன்ஃபேவராக போகணும்னு சொல்லலை, அதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்துடும். டெஃபினட்டாக ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் 2027 இதுக்குள்ளே அந்த நீதிமன்றத்தில் இருந்தோ, இல்லை மீடியேஷன் கோர்ட்டில் இருந்தோ, இல்லை இந்த லோக் அதாலத்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது இல்லை கிராம பஞ்சாயத்து, இல்லை குடும்ப உறவுகள்கிட்ட தூது அனுப்புறதெல்லாம் சிம்ம ராசி தான். ராமாயணத்தில் சீதை பிறந்தது மக நட்சத்திரம் சிம்ம ராசி. கருணை பிரிந்து யாரை தூது அனுப்பிச்சா? ஆஞ்சநேயரை தூது அனுப்பிச்சா. நீ தூது போய் இந்த அடையாளத்தை காட்டு, இந்த கதையை அடையாளமாக ராமருக்கு சொல்லு, அவருக்கு தெரியும். அது மாதிரி இந்த சிம்ம ராசியில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய அன்புக்குரிய துணைக்கிட்டே இவங்க நேரடியாகவே பேச மாட்டாங்க, தூது அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ, இந்த வார்த்தையை மட்டும் இவங்க அன்புக்குரிய உறவுகள்கிட்ட பயன்படுத்தினாங்கன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் சக்ஸஸுங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுதான் பணிவுன்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த ஞானம் பிறக்க வேண்டிய ஒரு தருணம். ஜோதிட இயல் இது மனித இயக்கத்துக்கு எப்படி இருக்குது, இந்த கேதுங்கிறது என்ன பண்ணும்? டெஃபினட்டாக ஒரு மைனர் சர்ஜரிங்கிறது அது மேஜராகவே இருக்கும். எது மைனர் சர்ஜரி மேஜராக இருக்கும். ஃபுட் பாய்சன் ஆகிறத கொஞ்சம் பார்க்கலாம். அன்டயத்தில் சாப்பிட்ற ராசி சிம்ம ராசி. இந்த வருஷத்தில் ஏற்கனவே அப்படி தான் போயிட்டு இருக்குது, சாப்பாடே இறங்க மாட்டேங்குது, தண்ணியாக தான் போகுது, ஜூஸாக தான் போகுது, டயம்லாம் மாறி மாறி வருது, ராத்திரி 12 மணி சாப்பிடுது, அப்போ காலையில் அது விடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைமு சிம்மத்துக்காக இருக்கும். அப்போ வயிறு கெட்டு போக வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி இந்த அசைவ உணவு கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுங்கிறதும் சிம்மத்துக்கு ஆபத்தை தான் தருமே தவிர பாதிப்பு. அதே மாதிரி இந்த குடல்வால், கால் பிளாடர், பித்தப்பை, கொஞ்சம் இந்த மறைமுக பாகங்கள் இதை டிஸ்டர்ப் பண்ணுறதுலையும் சிம்மம் மாதிரி முடியவே முடியாது. இதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு சர்ஜரி தான்பா, வேறு வழி இல்லை அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அதை செய்துக்கிறது நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனை. சிம்மத்தை பொறுத்தவரையில் நிறைய காரியங்கள் சவால்களாக இருந்தாலும் குலதெய்வத்தோட சேவை, குலதெய்வத்துக்கு கைங்கரியம், கும்பாபிஷேகங்களில் முதலிடம், அதே மாதிரி ஜோதிடத்தை பற்றின புரிதல். ஒருத்தனுக்கு அமானுஷ்யம் ரொம்ப பிடிக்கும், கூஸ் பம்ஸாக இருக்கும் எல்லாத்துக்கும். இந்த பேய், பிசாசு, பூதம், குடிசாத்தான் இதெல்லாம் பற்றி பேசுகிறதுனா அடேங்கப்பா சார் சொல்லுங்கள் சார் அந்த புரிதல் யாருக்கு வரும்னா சிம்ம ராசிக்கு வரும். சொப்பனங்கள் வரும், சகுனங்கள் வரும். அது ஏதோ அது பாட்டுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது என்ன சகுனம்ங்கிறத கண்கூடாக பார்க்கணும். பால், எண்ணெய், கண்ணாடி, நெருப்பு, டெஃபினட்டாக அமங்கலமான செய்தி வரப்போகுதுங்கிறது அர்த்தம். இது வந்து வீட்டில் செதறக்கூடாது. எது பால், கண்ணாடி பொருள், நெருப்பு இருந்ததுன்னா ஏதோ நமக்கு ஒரு இண்டிகேஷன் அப்படிங்கிறத சிம்மராசினியர்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மருத்துவ விஷயத்தில், மறைமுக பாகங்களோட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு இங்கே உள்ள வலிக்குது, எனக்கு இங்கே உள்ள உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துடணும்.
வயிறு வலிக்குதுன்னா எண்டோஸ்கோபி டக்குன்னு, சார் இல்லை சார் டாக்டரே வேணான்னு சொன்னால் கூட, சார் இந்த ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு ஆள் எனக்கு சொல்லிட்டான், கேது இருக்கான், அந்த சர்ப்ப கிரகம் இருக்கான், இந்த ராகு கேதெல்லாம் வந்தால் அந்த பாம்பு தானா, எனக்கு நீங்கள் உள்ள எண்டோஸ்கோப்பியை விட்டு பார்த்துருங்க, ஒரு டெஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நான் அதை முன்னாடி இது என்னென்னா ஒரு ஒரு எச்சரிக்கை. இந்த ஜோதிடம் வந்து அதுதான், என்னுடைய ஜோதிடம் ஒரு காமன் மேனுக்கு புரிஞ்சுதுன்னா அப்போ தான் நான் ஜோதிடத்தில் வெற்றி அடைந்தேன்னு அர்த்தம். இதுதான் சிம்மத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சிம்மத்துக்கான பரிகாரம், இந்த கேதுங்கிறதுக்கு தலை கிடையாது. இட் டசன்ட் ஹேவ் அ ஹெட், இட் ஜஸ்ட் அ செலஸ்ட்ரியல் பாடி. எங்கே இருக்கோன்னு தெரியாது, எங்கே போகிறோன்னு தெரியாது. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அப்போ தலை இல்லாத தெய்வம் விநாயகர். தலை இல்லைல்ல, யானை தலையை கொண்டு வந்து வச்சாங்கல்ல, விநாயகரை பிடிச்சிக்கோ. வேணான்னு சொன்னாலும் விநாயகர் gift வரும். என்ன இவன் ஒன்றரை நான் பிள்ளையாரை கொண்டு வந்து கொடுக்குறானே நினைக்கக்கூடாது. பெரிய கும்பிடா போட்டு தோப்புக்கரணம் போட்டு தலையில் கொட்டிக்கிட்டு வாங்கிக்கணும். அதே மாதிரி யானை விக்கிரகங்கள் வரும். யானை உருவத்தை நிறைய பார்ப்பியோ, நீ சொன்னாலும் சொன்ன ஒரே யானை விக்கிரமா எங்கே பார்த்தாலும் என் கண்ணில் தெரியுது ஏம்பாங்க அது சிம்ம ராசியில் இருக்கிறவங்க. சங்கடகர சதுர்த்தி வழிபாடு, கணபதி ஹோமம், கஜ பூஜை, இதெல்லாம் வசதியை பொறுத்து அவரவர்கள் பண்ணிக்கங்க. யாருக்கு என்ன முடியுதோ பிரியமாக செய்யுங்க, அதுதான் பரிகாரம். ஒரு பயம் ஒருத்தர் நினைக்க வேண்டாம், ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அது சொல்லிடுறேன். கடந்த காலம் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சனி, 7 ராகு, பெரிய நன்மை அப்போ கிடையாது. இப்போ அஷ்டம சனி, இந்த ஆண்டு பெருக்கும்போது அஷ்டம சனி. இப்போ அதுதான் பொதுவாக பார்க்கணுன்னா, இந்த 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் நண்பர்களை ஒதுக்கி வைப்பார், பிரச்சனை ஏற்படுத்துவார். 8ஆம் இடம் அஷ்டமத்தை ஏற்படுத்துவார். இந்த 2 ஸ்தானங்களில் பிரச்சனைகளை சந்தித்து விட்டு 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகின்ற போது தான் ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுப்பார். 7.5 சனி காலத்தில் பார்த்தா முதல் 5 வருடம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் ஒரு ராசினருக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போதும் தொடர்ந்து 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போதும் தொடர்ந்து அந்த 5 ஆண்டுகளுமே நெருக்கடியாக தான் இருக்கும். புரியுங்களா? இப்போ என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டில் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் இப்பொழுது அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த அஷ்டம சனியை ஒரு பெரிய பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சங்கடம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படவில்லை என்றால் பொருளாதார இழப்பு ஏற்படலாம். அந்த இழப்பும் ஏற்படவில்லை என்றால் அவமானத்திற்கு ஆளாகலாம். எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, 8 சனி வந்துட்டாரா, நிச்சயமாக கண்டம். அதுவே தவறான ஒரு வாதம். அது நீங்கள் ஒரு அவமானப்பட்டால் கூட அது உயிரினை எழுந்தது தான் சமம். அது அதோட போயிடும். இல்லை பண இழப்பு வருதா, அதுவும் ஒரு இழப்பு தான். இழப்புகள் நிகழ்ந்தாகணும். அது உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படலாம். இப்போது கடகராசி பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு 8 சனி, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்களா, எல்லாம் கண்டம் வந்துச்சா, இது தவறான ஒரு வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி மக்களை பயமுறுத்திட்டு இருக்காங்க. இப்போ சனி பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் குருவுடைய வீடு, அதையும் நீங்கள் பார்க்கணும். சரி, அது பிறகு பேசுவோம் இன்னொன்று. சரி, இந்த ஆண்டு பிறக்கின்ற போது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இவங்க ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான், அஷ்டமாதிபதியும் அவர் தான். அந்த குரு பகவான், சுபகிரகமான குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஆண்டு பிறக்கின்ற போது பராப ஆண்டு தொடக்கத்தில் குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. ஒரு அற்புதமான நிலைமை இது. அப்போது அந்த 3ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தையும் குரு பார்த்துக்குவார். இப்போ 7ஆம் இடத்துல இன்னும் ராகு இருக்கார். அந்த ராகுவால் எந்த விதமான எதிர்மறையான பலன்களை சிம்ம ராசினுக்கு வழங்க முடியாது. இப்போ உடைந்து சென்ற, முறிந்து சென்ற நட்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒன்றாகக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு கணவன் மனைவி விலகி கூட இருந்திருக்கலாம் பிரச்சனையால், அவர்கள் மீண்டும் ஒன்றாவார்கள். இதே நேரத்தில் திருமண யோகமும் உண்டு. அஷ்டம சனி இருக்கட்டும், அது ஒரு பக்கம், நான் சுபகிரகம் இருக்கல, புரியுங்களா? பூர்வ புண்ணியாதிபதி குரு தானே, அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தை பாக்கியம் உண்டு, குழந்தைகளால் பெருமைகள் உண்டு. அரசியல்வாதிகளாக இருந்தால் குழந்தைகளால் பெருமை அடைவார்கள். புரியுங்களா? இந்த கால வேறு மாதிரி ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் நவம்பர் 13க்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு ராகு வரார். எப்படிங்க? 8ல் கேது சனி இருக்கார். ஒரே கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம பேசிகிட்டே இருக்கக்கூடாது. 11ல் குரு இருக்கார். நவம்பர் 13ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறாரு. ஜென்ம ராசியை விட்டு கேது நகருகிறார். ஒரு பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு. இந்த பராபவாண்டின் நவம்பர் மாதத்தில் பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. அதுவரையில் அப்படி இப்படி இருந்தாலும், ஆனால் நவம்பர் 13க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப துணிச்சலாக, தைரியமாக, வேகமாக செயல்படக்கூடிய நிலை சிம்மராசியாக இருக்கும். ஆரோக்கியம் சீராகும். அதுவரையில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். அதே பார்த்திங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானின் பார்வை 8ஆம் இடத்தை சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானுக்கு கிடைக்குது. இப்போ அதுவும் பாதம் கிடையாது.
அது ஒரு அப்போது plus. எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா ஒரு பெரிய தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் நமக்கு இருக்குது. அஷ்டம சனி வந்தாச்சு சிம்மத்துக்கு, இதோட முடிஞ்சு போச்சு இல்லை, இனிமே தான் யோகமே இருக்குது. சரிங்களா? எல்லா விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும். ம், ம். சொந்த வீடு, சொந்த வாகனம், பதவி, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். அதுவும் ராகு கேது கொடுக்கும் மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ராகு கேது யோகம் பண்ண போகிறாங்க. சிம்ம ராசியை தான், அந்த சிங்கத்தை தான் 1.5 வருஷமாக கதற விட்டுட்ருக்காங்க அஷ்டம சனின்னு சொல்லிட்டு. அதாவது ஆக்சுவலாக ஒரு 2 கோடு இருக்குது, ஒரு கோட்டை சின்னதாக ஆக்கணும்னா பக்கத்தில் இருக்க கோட்டை பெருசாக்கினா போதுன்னுவாங்க. சிம்மத்துக்கு வந்து அஷ்டம சனி இருக்கானா இருக்குது, கேது பகவான் இருக்குன்னா இருக்குது. ஆனால் அதை தவிர்த்து நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அதை பெருசாக்கிட்டோன்னா ஜெயிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பெரிய நல்ல நியூஸ் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வருஷம் ஒரு மெயினான ஒருத்தர் கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னா சிம்ம ராசி தான். அவங்க தான் கையெடுத்து கும்பிடணும் நியூ இயர். என்னென்னா ராகு கேது பயிற்சி நடக்குது. அரௌண்ட் December 5 அப்படி நடக்கும். கேது பகவான் இவர் வீட்டிலேருந்து மூவ் ஆகிடுவாங்க. அப்போனா இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு இருந்த பாதி பிரச்சனைக்கு மேலே சால்வ் ஆகிடும். அப்பாடுன்னு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதாவது சார் பணம் வருமா அது வருமா எது வரும்னு நான் சொல்ல போகிறதில்ல, ஆனால் கிளாரிட்டி வரும். இந்த 1.5 வருஷமாக என்ன பண்ணுறனே தெரியாமல் இந்த மேட் லைன்ற மாதிரி சுற்றி இருந்திருப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணணுன்ற ரொம்ப கிளாரிட்டி இப்போ கிடைக்கும். ஸோ இந்த வருஷம் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது ஒன்று. இன்னொன்று, இவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்குது டைம். அதாவது என்ன இப்போ கமெண்ட்டில் என்ன வரணும்னா, காசே இல்லை எங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதாவது காசே இல்லைனா மொபைல் இல்லாமல் இருக்கீங்களா, டேட்டா பேக் இல்லாமல் இருக்கீங்களா, யூடியூப் பார்க்குறீங்கள, சாப்பிட்டோம்ல, இருக்குது. நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணணும். அதாவது லேண்டு வாங்கணும், வண்டி வாங்கணுன்றதில்ல. நீங்கள் போனீங்கன்னா 200 ரூபாய்க்கு ஒரு வெள்ளி கண் கிடைக்கும். சின்ன காயினில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு இன்றைக்கி வெள்ளி தான் பயங்கரமாக ரேட்டு இருக்குது. அதனால் என்ன கையில் காசு இருக்கோ நான் இது என்னோடய கிளாஸில் சொல்லி தருவேன். ஒரு வீட்டில் உங்களுக்கு வீடு வேணும்னா, அந்த 4ஆம் பாவம் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா அதில் வேறு சில விஷயம் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா மற்ற விஷயம் தானாக வரும். அதில் ஒன்று வெள்ளிக்காய். சின்னதாக நீங்கள் வாங்கினே அந்த வீடு ஆக்டிவேட் ஆகும். அடுத்து உங்களை நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்டு போகும். ஸோ உங்களுடைய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் வச்சு ஒரு வெள்ளி காயினோ குத்து விளக்கோ இல்லை நீங்கள் வந்து ஒரு வண்டியோ அந்த மாதிரி வாங்கலாம். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒன்று. அடுத்து வந்து ஜாபில் ப்ரமோஷனுக்கோ நல்ல சேலரி ஹைக்கோ ஆகிப்பிருக்கு. ஏன்னா இந்த 2 வருஷத்தில் சிம்மத்துக்கு வந்து வேலையை தக்க வச்சிருக்கிறது ப்ராப்ளமாக இருந்திருக்கும். இன்னொன்று, ஜென்ரலாக சிம்மத்தை வந்து ஆஃபீஸ் வந்து இப்படி பார்ப்பாங்க. இந்த 1.5 வருஷம் இன்டர்ன் கூட மதிச்சிருக்க மாட்டான். வரவெல்லாம் இடின்னு இடிச்சிட்டு போயிடுவான். அவங்க அவ்வளோ வீக்காக இருந்திருப்பாங்க. இப்போ அது அப்படியே மாறும். இப்போ அவங்களே ஒரு 2-3 மந்த்ஸாக பார்த்துருப்பாங்க, லைட்டாக மாறும். இப்போ இந்த அப்ரைசல் சைக்கிளெல்லாம் அவங்க பேர் வரும். இவங்களுக்கு எதனா கொடுக்கலாம், 2 வருஷம் தரலை அப்படின்ட்டு. அப்படி அந்த பேச்சு வரலை. இப்போ போய் இப்போ நீங்கள் பேசுங்க. ஆஃபீஸில் உங்களோட எனர்ஜி ஏறுது. அப்போ இப்போ நீங்கள் போயிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, சான்சஸ் இருக்குது. இது ஒன்று. வேலை சொல்லட்டும், இது அப்படியே பிஸ்னஸ்லையும் இந்த 1-1.5 வருஷம் ரொம்ப நஷ்டமாக இருக்கும். அதாவது கப்பலில் டன்னாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற சிம்மராசியை நான் பார்த்துட்டேன். கோவிலில் குறி சொல்கிற பூசாரியும் பார்த்துட்டேன். பணம் வேறையே தவிர அவங்க அவஸ்தை வந்து ஒரே மாதிரி இருந்தது. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, சர்வீஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் கையில் பண நடமாட்டம் இல்லை, அந்த ப்ராஃபிட்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக வரும். பணம் நடமாட்டம் சொல்ல மாட்டேன், பிஸ்னஸில் ப்ராஃபிட், பிஸ்னஸ் க்ரோத் வந்து இவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக வளரும். இது ஒன்று. இன்னொன்று, கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க யாரை கூட கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லை யாரை கல்யாணம் பண்ணுறாங்களோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒழுங்காக பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணோன்ற அவசரத்தில் போய் மாட்டிப்பாங்க. இப்போ இந்த மேட்ரிமோனியில் நிறைய ஃப்ராடுதனங்கள் நடக்குது, அப்படியே மாட்டிப்பாங்க. இது ஒன்று. நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நீயா போய் மாட்டின அப்படின்ட்டு. பட் நேரம் அப்படி இருக்குது ஒன்று. அப்படி இல்லைன்னா நல்லா தெரிஞ்சவங்க, நல்ல பொண்ணு நல்ல பையன் தெரிஞ்சவங்களை பண்ணுறதுனாலும் கூட கூட்டிகிட்டு போகிறவங்கள கரெக்டாக கூப்பிட்டு போகணும். யாராவது நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஒரு தூரத்து மாமா சித்தப்பாவை கூப்பிட்டு வருவோம், அவர் உக்காந்துட்டு அப்புறம் பொண்ணுக்கு என்ன போடுறீங்க அப்படின்வாங்க. நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம், அதை பற்றி பேசிக்க மாட்டோம். கூட வந்தவங்க தப்பாக ஏதோ வார்த்தை சொல்லி அது பிரச்சனையாகும். ஸோ கூட கூப்பிட்டு போகிறவங்கள கரெக்டாக கூப்பிட்டு போனாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. நம்ம சில நாட்கள்லாம் சொல்லியிருக்கோம் நிறைய இன்டர்வியூஸில். அந்த நாட்கள், அந்த ஹோரைலாம் இது பண்ணாங்கன்னா கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்கும். ஓகே. எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா பணம் விஷயத்தில். பணம் வந்து கரன்னு. ஏன்னா பிஸ்னஸ் வளருது, உங்களுக்கு ஜாப் வளருது, கல்யாணம் நடக்க போகுது, மகப்பேருக்கு டைம் நல்லா இருக்குன்னா எல்லாத்துக்கும் பணம் தண்ணியாக செலவாகும். அதே சொல்கிறா, எவ்வளோ கொடுக்குறேன் எவ்வளோ வாங்குறேன்றது எழுதி வச்சா ஜெயிச்சுக்கலாம். ஒரு மெயின் டிப்ஸ் என்ன பண்ணணும்னா, கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. கடன் இப்போ வாங்கிட்டிங்கன்னா அதை முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகும்.
அதை விட முக்கியம், கடன் யாருக்குன்னா கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வாங்குறது கஷ்டம். அதனால் யாரும் கொடுக்காதீங்க, யார்கிட்ட வாங்குறீங்க, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் சூப்பர் வருஷம்.